வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆக்ஷன் சைஃபை காமெடி கலந்த ஒரு மான்வா. இந்த மான்வாவோட ஸ்டோரி என்னன்னா, ஆத்தரே அவர் எழுதின நாவலுக்குள்ளே போய் மாட்டிப்பாரு. உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான் எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். பார்த்தோம்னா நம்ம ஹீரோ பிரிச்ச டீமை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறான். நானும் யோன்ஹாவும் ஒரே டீமில் இருக்கிற எல்லா மெயின் கேரக்டரோட சேர்ந்து தான் அந்த ஸ்டோரி நகர்ந்து போகும். இருக்கிற எல்லா மெயின் கேரக்டரையும் விட யோன்ஹா தான் இருக்கிறதுலே ரொம்பவே டிஃப்ரெண்டான கேரக்டர். அதோட கொரியாவில் இருக்கிற டாப் கில்டான எசன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரேல யோ ஒரு முக்கியமான மெம்பர். இதுக்கு அடுத்தது யோ ஃபேமிலியோட அடுத்த சக்சஸர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவளுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டோரி ஆரம்பிச்சதுலேருந்து கிம் சுகோவுக்கும் இவளுக்கும் ஒத்தே போகாது. ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கும். அவனோட கேரக்டரை பார்த்து யோன்ஹாவுக்கும் அவன் மேலே ஒரு தனி மரியாதையுமே அதோட அவனோட சேர்ந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டராக மாறி நிற்பான். யோன்காவோட ஃப்ரெண்ட்ஸாக மற்றவனுங்களாம் நினைக்கிற முக்கியமான காரணமே அவளோட அந்த இன்ஃப்ளூயன்ஸும் அந்த ஸ்டேட்டும் தான். அதோட நான் அவளோட ஃப்ரெண்டானு சொன்னால் அவளால் எனக்கு நிறைய எஸ்பி பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ சரி, இன்னைக்கு நடக்கிற இந்த ட்ரைனிங்கில் எப்படியாச்சும் யோன்காவோட அட்டென்ஷனை என் பக்கம் திருப்பியா. இப்போ யோன்காவை காட்டுறாங்க. யோன்கா கிட்ட போயிட்டு யாரோ ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் திரும்பி பார்த்தா ரெண்டு பேர் நிற்கிறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் ஒரே டீமில் இருக்கோம். என்னோட பேர் ஜேன். அதோட அந்த பொண்ணு சொல்கிறா, என்னோட பேர் ஹசோக்கி. யோன்கா அவனுங்களை பார்த்த உடனே ஒரு மைண்ட் மேப் போடுறா. இப்போ நாங்கள் ஒரே டீமில் இருக்கோம், ஸோ அவங்களோட பேசியே ஆகணும். இது முக்கியமான ஒரு விஷயம். சரி, அவங்க கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கூட நான் வேலை பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷம் ஜின் ஹசோக்கி அப்படின்னு சொல்கிறா. இப்போ அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க, என்ன இவ்வளோ நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கா, ஒருவேளை நம்ம எல்லாம் ஒரே வயசில் இருக்கிறதுனால அப்படி பேசுகிறாளா என்ன. அப்போ சரி, நம்மளோட லாஸ்ட் மெம்பர் யார் அப்படின்னு யோன்கா கேட்குறா. அது நான் தான், நம்ம ஹீரோ வரான். அதை பார்த்துட்டு யோன்கா, என்னது நீயா. ஹீரோ இப்போ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், யோன்காவுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கவங்கள தான் பிடிக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டான சைடை காட்டி அவளை என்னோட பக்கம் திருப்பி ஆகணும். அவளோட அட்டென்ஷன் என் பக்கம் இருந்துச்சுன்னா எனக்கு நிறைய எஸ்பி பாயிண்ட் கிடைக்கும். ஹீரோ அப்படி யோசிக்கும் போதே ரெண்டு பேரும் வந்து கேட்குறாங்க, ஏய் எனக்கு தெரியும்ப்பா உன்னை, நீ தானே அந்த கன்னை சூஸ் பண்ண. உண்மையே சொல்லணும்னா நீ ஃபர்ஸ்ட் இயர்லேயே ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா. அப்படி சொல்லும் போதே அந்த இன்ஸ்ட்ரக்டர் பின்னாடி வந்து, உங்களையெல்லாம் பார்த்தா நீங்கள் ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் தெரியுது. இப்போ அவர் வந்ததை பார்த்துட்டு மூணு பேரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ அவர் கத்துறாரு, உங்களோட டார்கெட்டோட கோஆர்டினேட் உங்கள் வாட்சுக்கு வந்திருக்கும், உடனே இங்கேருந்து கிளம்புங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சீனை அங்கேயே கட் பண்ணிட்டு இப்போ ஒரு புல்வெளியில் காட்டுறாங்க. பார்த்தா மூணு பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்மார்ட் வாட்சில் அந்த டார்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இப்போ யோன்கா சொல்கிறா, நம்ம சீக்கிரமாகவே அங்கே போயிடுவோம், சண்டை போட எல்லாரும் ரெடியாகவே இருங்க. நம்ம அந்த இடத்துக்கு போனால் தான் அங்கே என்ன மான்ஸ்டர் இருக்குன்னே நமக்கு தெரியும். இவங்கெல்லாம் அப்படி பேசி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தா லாஸ்ட்டில் போகிறான். இப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், நான் ரொம்பவே டயர்டாயிட்டேன், ஆனால் என்னோட ஸ்டேட் பாயிண்ட் கண்டிப்பாக ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்கும்போது நான் ஒரு வால் மாதிரி தெரியுறேன், அவங்க தான் தலை மாதிரி தெரியுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொல்கிறான், இதுதான் ஒரு சாதாரண கியூப் கேரட்டோட ஸ்ட்ரென்த்தா என்ன. இப்போ யோன்கா நம்ம வந்துட்டோம். இப்போ பார்த்தோம்னா பீச்சில் ஒரு போட்டு மட்டும் தனியாக மிதந்துக்கிட்டு இருக்கு. டக்குன்னு பார்த்தா மான்ஸ்டர் அப்பியர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆக்டோபஸ் ஒன்று வருது. இப்போ யோன்கா சொல்றா, சரி நம்ம பிளான ஆரம்பிப்போம். இது ஒரு லோவர் ரேங்க் பிளாக் ஆக்டோபஸ். அதோட பாடியால், அதாவது டெண்டக்கலால் அட்டாக் பண்ணும்போது நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அதோட கொம்பை பயன்படுத்துச்சுன்னு சொன்னால் அது நமக்கு பெரிய பிரச்சனை. அது அதோட கொம்புல இருந்து பேபி ஆக்டோபஸ் அனுப்பும். அப்படி அட்டாக் பண்ணும்போது நம்மளால அதை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த பேபி ஆக்டோபஸ் பிளட்டை உரியது இல்லாமல் அது யார் மேலே படுதோ அந்த மனுஷனையே கண்ட்ரோல் எடுத்துரும். இப்போ அந்த கோடாரி வச்சிருக்கோன்னு சொல்கிறான். நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது அந்த பேபி ஆக்டோபஸ் தான். அதுதான் இருக்கிறதுலே ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. இப்போ அந்த பொண்ணு சொல்றா, நம்ம இதை கொஞ்ச நேரத்துக்கு சமாளிச்சோம்னா நம்ம டீம்ல தான் ஹஜின் இருக்கானே, அவன் ஒரு ஷார்ப் ஷூட்டர் தானே. இப்போ யோனா சொல்றா, இல்ல நானே அதை பாத்துக்கிறேன் அந்த ஆக்டோபஸை. இப்போ யோனா சொல்றா, வாரியர்ஸ் என் பின்னாடியே நில்லுங்க, உங்களோட மேஜிக் எனர்ஜியை சார்ஜ் பண்ணுங்க. நம்ம அந்த ஆக்டோபஸை ஒரே அடியில தான் கொண்டாகணும், ஏன்னா அதோட ரீஜெனரேஷன் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். ஹீரோ வந்து அவளை பார்த்து ஷாக் ஆக்குறான். இவ வந்து என்ன அந்த ட்ரைனிங்ல இல்லாமையே எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறா. இல்ல, அவ என்ன இந்த ட்ரைனிங்ல இருந்து விலக்கி பாக்குறா. இப்போ திரும்பி சொல்றா, எல்லாரும் ரெடியா, இந்த ஆப்ரேஷன் இப்போ ஆரம்பிக்க போகுது. அப்போ ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இவளை பார்த்தோம்னா அந்த ஆக்டோபஸ் மிதந்துக்கிட்டு இருந்த அந்த கப்பலை உடச்சிட்டு அதே நேரத்தில் இவங்க டீமில் இருந்த அந்த வாரியர் அந்த வச்சிருந்த ஆக்ஸை தரையில் அடித்து அதோட அட்டென்ஷனை இந்த பக்கம் திருப்புறான். இப்போ அந்த கொடாரி வச்சிருக்கான். யோசிக்கிறான், இதை எப்படியாச்சும் நான் அந்த கரைக்கு இழுத்தே ஆகும். அந்த பிளாக் ஆக்டோபஸுமே அவனோட அட்டாக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி கரையை நோக்கி போகுது. அது கரைக்கிட்ட வந்தோடனே அந்த ஆக்ஸ் வச்சிருந்தவன் தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு அவளோட கட்டானாவில் கையை வச்சுக்கிட்டு ரெடியாக நிற்கிறான். நம்ம ஹீரோ கண்ணை பிடிச்சிக்கிட்டு பயத்திலேயே நின்றுக்கிட்டு இருக்கான். ஏன்னா தான் பயப்படாம முன்னாடி போய் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக போயிட்டு இருக்கா. பார்த்தோம்னா அதோட கொம்புல இருந்து அந்த குட்டி ஆக்டோபஸ் எல்லாம் பரப்ப ஆரம்பிக்குது. அந்த ஆக்ஸ் வச்சுக்கிட்டு ஓடினவன் யோசிக்கிறான், ஏன்னா அதுக்குள்ளேயுமா அதுங்க எல்லாம் பறந்து வந்துகிட்டு இருக்கு. அவன் கிட்ட வரும்போது பார்த்தா யோன்கா உள்ள புந்து அவன் கிட்ட வர எல்லாத்தையுமே வெட்டிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் யோசிக்கிறான், அட என்ன மாதிரியான ஸ்ட்ரென்த், சந்தேகமே இல்லை. யோன்கா கியூப் கேடட்ல 7வது ரேங்க்ல இருக்கிறதுக்கு. யோன்காக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ யோன்கா அவளோட வெப் எடுத்து திருப்பி அட்டாக் பண்ண போறா. அதை அந்த மான்ஸ்டரும் சென்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃபென்ஸை கையை வைக்கிது டெண்டக்களை. இப்போ அவன் நின்றுகிட்டு இருந்த இடத்துலயே அந்த டெண்டக்களை குத்தும் போது அவன் அந்த இடத்துல இருந்து டாச் பண்றா. அவன் அங்கிட்டு போய் நிற்கும் போது பார்த்தா அவன் பின்னாடி ஒரு பேபி ஆக்டோபஸ் அட்டாக் பண்ண வருது. அங்க இருந்து அவ கத்துறா, ஹசுக்கி யோன்கா பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லும் போது அவ திரும்பி பாக்குறா. பார்த்தா அவ கிட்ட வந்தது டக்குன்னு வெடிச்சு செத்துறது. யாருன்னு
வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் லாங்ல இருந்து ஷூட் பண்ணியிருக்கு. அவனுக்குன்னா சரியான ஷாக்கு. என்னது கிம்காஜினா? இப்போ ஹீரோ யோசிக்கிறான், நான் ஸ்ட்ராங் ஆகணும்னா எனக்கு எஸ்பி பாயிண்ட் தேவை. எனக்கு எஸ்பி பாயிண்ட் வேணும்னா நான் மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். மற்றவங்க தான் இங்கே அதிக இடத்த நிரப்பியிருக்காங்க. அதனால அவங்களோட இன்ட்ராக்ஷனை என்னால் பெற முடியாது. ஸோ அவங்க அட்டென்ஷனை நான் திருப்பணும்னு சொன்னால் நான் தான் இது மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் போது நான் ஏதாச்சும் பண்ணணும். இப்போ எல்லாருமே ஹீரோவோட ஷாக்கோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹசுகி அப்புறம் அந்த ஆக்ஸ் வச்சிருந்தவங்க எல்லாருமே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ நான் சொல்கிறான், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல பின்னாடியே நில்லுன்னு, அப்புறம் ஏன் இது உள்ளே வர அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தோம்னா அந்த ஆக்டோபஸ் அடுத்த அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கு. இவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளேயுமே அந்த ஆக்டோபஸ் அடுத்த ரவுண்டுக்கான பேபி ஆக்டோபஸை ஃபயர் பண்ணுது. எல்லாரும் அந்த பேபி ஆக்டோபஸை பார்த்துட்டு என்ன அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அது பறந்து வரப்ப ஹீரோ யோசிக்கிறான், எனிமியோட கவுண்ட் கம்மியாக இருக்கு, அதோட அதுங்க அந்த அளவுக்கு அறிவாளியும் கிடையாது, அதனால அட்டாக் பார்த்து வேற ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் உட்காந்து பொறுமையாக அப்சர்வ் பண்ணி என்னோட பெஸ்ட்டை நான் காட்டணும், இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். சொன்ன வேகத்துக்கு அடுத்த ஸ்கில்லான புல்லட் டைமை ஆன் பண்ணுறான். இப்போ நமக்கு அந்த ஸ்கில்லை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. புல்லட் டைம் அதாவது வெளியே 3 செகண்டுங்கிறது கிம்காஜனுக்கு 1 நிமிஷம். அதுக்கு அர்த்தம் நான் எல்லாரோட மூமெண்ட்டையுமே ஸ்லோவாக தான் பார்ப்பேன். இப்போ இந்த பூச்சிங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு படப்படன்னு சுட ஆரம்பிச்சிடுறான். பார்த்தா செகண்ட் வேற ஓட ஆரம்பிக்குது. அவன் எல்லாத்தையும் நோக்கி ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபயர் பண்ணும்போது பார்த்தா கன்னில் புல்லட் காலி ஆகிடுது. உடனே அடுத்த மேகசினை டக்குன்னு எடுத்து மாட்டுறான். மாற்றிட்டு எய்ம் பண்ணி ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறான் திருப்பியும். கரெக்டாக டைம் முடியுது. பார்த்தா பறந்து வந்த எல்லா இதையுமே பேபி ஆக்டோபஸையுமே கொண்டுட்டான். யோன்ஹாக்குனா சரியான ஷாக்கு. டக்குன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் திருப்பியும் அடுத்த அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்தா யோன்ஹா டக்குன்னு அவளோட அந்த ரோப்பை தூக்கி போட்டு அதை அடுத்த அட்டாக் பண்ண விடாம தடுத்துட்டா. பிடிச்சிட்டு யோன்ஹா கத்துறா, இதுதான் டைமிங், அட்டாக் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தா ஹசுக்கியும் அவனும் சேர்ந்து பறந்து போய் மேஜிக் லைப்ரேஷன் அப்படின்னு ஒரு அட்டாக்கை பண்றாங்க. அதே நேரத்தில் ஹீரோ சைடில் இருந்த சின்ன சின்ன இதெல்லாம் போட்டு கொண்டுகிட்டு இருக்கான். அவங்க பண்ண அட்டாக் டைரக்டா அந்த ஆக்டோபஸ் மேலேயே போய் விழுது. விழுந்தோடனே அந்த ஆக்டோபஸ் செத்து போயிடுச்சு. இப்போ ஹீரோ பார்க்குறான், ஒரு வழியா இது எல்லாமே முடிஞ்சிடுச்சா அப்படின்னு டயர்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணா டயர்ட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். யோன்ஹா அவனை திரும்பி பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ படுத்து கிடக்குறான். அதுக்கப்புறமாட்டி அவன் நடந்து போறா. இப்போ ஒரு மெசேஜ் வருது, டீம் 5ஓட ரிசல்ட்டை நாங்கள் இப்போ கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தோம்னா அவனுக்கு கொண்டு அந்த ஆக்டோபஸ் டக்குன்னு சின்னோண்டு சைஸுக்கு மாறிடுது. அதை தூக்கி வச்சு அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. டீம் 5ஓட கம்ப்ளீட் டைம் 58 நிமிஷம் 58 செகண்ட். அதை கேட்டோன்னே யோனாவுக்கு ஒரு சந்தோஷமே இல்லை. மொத்தத்தில் கியூப் அகாடமியில் அவங்க 16வது இடத்துல போயிருக்காங்க. இப்போ பார்த்தா கடைசியில் காட்டுறாங்க மான்ஸ்டர் ரவுண்ட் கிளியர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.